கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் நான் என்ன பேசணும் அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு மறுபடியும் அதை தான் ஞாபகப்படுத்தினாரு. போன வாரம் கூட நான் சாட்சி சொல்லியிருந்தேன் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் இதை குறித்து நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு என்னென்னலாம் இதை குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கலாமா? சங்கீதம் 18 அதிகாரம் 19 வசனம். சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாவீது இந்த சங்கீதத்துடைய அந்த முகவரியை நம்ம பார்க்கும்போது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ தாவீது எவ்வளவோ நம்ம அவருடைய வாழ்க்கை குறித்து நிறைய ஆராய்ந்திருப்போம், நம்ம படிச்சிருப்போம் வேதத்துல. அப்போ எத்தனையோ விதமான ஒரு போராட்டத்துல சத்துருக்களின் கைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய கைக்கும், அதே மாதிரி சவுல எத்தனையோ முறை தாவீதை கொல்ல பார்க்கும் போதும் தேவன் என்ன பண்ணல, சவுளுடைய கையில தாவீதை ஒப்பு கொடுக்கல. அப்ப தேவன் எத்தனையோ விதமான ஆபத்துகள்ல இருந்து தாவீதை காப்பாத்தி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தாவீதை ஆசீர்வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவன் பாடின அந்த சங்கீதத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடினால் கர்த்தர் என்னை தப்புவித்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது குறித்து நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல்ல 22 அதிகாரத்துல இதை குறித்து இருக்கும். அதே வசனங்கள் தான் இங்க திரும்பவுமா அந்த சங்கீதத்தை ரிப்பீட் பண்றோம். அந்த சங்கீதத்துல நம்ம இன்னைக்கு என்னென்ன மாதிரியான விசாலத்துல கர்த்தர் நம்மளை நடத்துறாரு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன விசாலத்துல கர்த்தர் நம்மளை நடத்துறாரு, எந்தெந்த சூழ்நிலையில நம்ம இருந்திருக்கோம், அந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் எப்படி நம்மளை அந்த விசாலமான இடத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கறத குறித்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம் சங்கீதம் 118 5 வசனம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டள்ளி விசாலத்திலே வைத்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ எப்போ ஆண்டவர் நம்மள விசாலத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார், நம்ம நெருக்கமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரும்போது. இல்ல நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான நெருக்கங்களை நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு ஆத்மாவில ஒரு நெருக்கமான சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கும், ஏதாவது போராட்டங்கள் நமக்கு இருந்திருக்கும், இல்ல நமக்கு விரோதமா நிறைய பேர் எழும்புகிறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம நெருக்கப்படுகிற போது, அப்பா எனக்கு யாரும் இல்லையே, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நான் கடந்து வருகிறேனே அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, அந்த நெருக்கத்துல இருந்து, அந்த சத்துருவின் கைகள்ல இருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மளை விசாலத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதா நம்ம பாக்குறோம். ஏன்னா தாவீதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது கூட எல்லா சத்துருக்கள்ல இருந்தும் தேவன் விடுதலையாக்குனதுக்கு அப்புறமா, சவுலின் கைக்கு விடுதலையாக்குனதுக்கு அப்புறமா அந்த பாடின சங்கீதத்தை தான் நம்ம வாசிச்சோம். அவர் என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தினார் அப்படின்னு. இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 9 அதிகாரம் 9 வசனம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அப்ப சிறுமையா நம்ம சிறுமைப்பட்ட நேரங்கள்ல நம்ம இருக்கும்போது, நெருக்கத்தின் மத்தியில நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரே அடைக்கலம் யாரு, நம்மளுடைய ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம். அவர் மட்டும்தான் நமக்கு தஞ்சமா இருக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 59 அதிகாரம் 16 வசனத்துல நான் வாசிக்கும் போது, நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது யார் மாத்திரம்தான் நமக்கு கூட இருந்து அடைக்கலமாய் நமக்கு தஞ்சமா இருக்க முடியும், ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு கூட இருந்து நமக்கு அடைக்கலமாக தஞ்சமாக இருக்க முடியும். நம்ம இதை குறித்து ஏசாயால வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏசாயா 25 அதிகாரம் 4 வசனம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மூடி அதிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும் போது நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஒரு வெள்ளத்தை போல சத்துருவோ இல்ல ஏதாவது ஒரு காரியங்களோ நமக்கு நெருக்கமோ, ஒரு வெள்ளம் நம்ம பார்த்திருப்போம்ல, அடிச்சுட்டு போற அளவுக்கு ஃபோர்ஸா நம்மளால அது கூட என்ன பண்ண முடியாது. ஒரு வெள்ளத்துல நம்மளால போராடி நம்மளால மேல வர முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது, நெருக்கப்படும் போது, அப்படிப்பட்ட நெருக்கங்களை நம்ம சந்திக்கும் போது ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு எப்படி இருக்காரோ, நமக்கு திடனும் நமக்கு அடைக்கலமும் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 31 அதிகாரம் 8ஆம் வசனம். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்துறீங்க. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா, நம்மளுடைய பாதத்தை விசாலத்துல நிறுத்துறாருல. ஏன்னா நம்ம இன்னொரு சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கும் போது என் கால் சறுக்குகிறதுன்னு நான் சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் கையை நீட்டி நம்மள தூக்குகிறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த 30ஆம் சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள சத்துரு ஜெயம் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மளை தூக்கி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி குழியில் இறங்காமல் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை நம்மளை தூக்கி எடுக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல நம்மளுடைய பாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா, விசாலத்துல நிறுத்துகிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு திடமான இடத்துல நம்மளை நிறுத்துகிறார். அப்ப அந்த திடமான ஒரு விசாலமான இடம் என்னது, ஆண்டவர் தான். ஏன்னா அவர் தான் நித்திய கண்மலை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம நெருக்கத்துல இருக்கும் போது அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் நமக்கு கண்மலை. அப்ப நெருக்கத்துல இருக்கும் போது நம்மளை விசாலத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ளாக நம்ம வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை இன்னும் திடப்படுத்துகிறார், நம்மளுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துகிறார். நம்மளை ஆண்டவர் அந்த நெருக்கத்துல இருந்து நம்மளை தப்பு வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சங்கீதம் 94 அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 94 சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இப்ப நம்ம கால் சறுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் கிருபையினால நம்மள தாங்கி ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள விசாலமான இடத்துல நம்மள ஆண்டவர் கொண்டு வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த 18ஆம் சங்கீதத்துல கூட நம்ம 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி என்ன பண்ணேன், அபயம் விட்டேன். அப்போ சில நேரங்கள்ல நம்ம கூப்பிடுறது வேற, அபயம் விடுறது வேற. இல்ல கூப்பிடுறது அப்படின்னா என்னது, நம்ம சும்மா இருக்கிறது அப்படியே நம்ம நார்மலா இருக்கும் போது ஒருத்தவங்களை கூப்பிடுறது தான் என்னது, கூப்பிடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அபயமிடுறதுல என்னது, ஒரு ஆபத்துல நம்ம பதறி நம்மள அறியாம நம்ம வந்து என்ன பண்றது, ஒரு கத்துறதோ இல்ல நம்ம வந்து கூப்பிடுறது, அதுக்கு பேர் தான் என்னது, அபயமிடுறது. அப்ப அப்படிப்பட்ட ஆபத்தான நேரங்கள்லயும் நம்ம நெருக்கத்துல நம்ம அபயமிடுகிற சூழ்நிலையிலயும் பாத்தீங்கன்னா தமது ஆலயத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரா, என் சத்தத்தை கேட்டார். அப்ப நமக்கு நம்ம சத்தத்தை கேட்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு சத்தத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர் கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு சத்தத்தை கேட்கிறார். அதுக்கு மேல நம்மளுடைய பெருமூச்சுகளை கேட்கிற தேவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சில நேரங்கள்ல நம்மளுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் கூட வராத சூழ்நிலைகள் இருக்கும்ல, வெறும் நம்மளுக்கு வந்து பெருமூச்சு மட்டும் தான் வரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நிறைய முறை நம்ம என்ன பண்ணியிருப்போம், கடந்து வந்திருப்போம். அப்ப அந்த பெருமூச்சின் அர்த்தத்தை கூட ஆண்டவர் என்ன பண்றாரா, புரிந்து கொண்டு நம்மளை என்ன பண்றாரு, அதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். நம்ம ஆலயத்துல இருந்து அவர் என்ன பண்றாரா, சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிலே 16ஆவது வசனத்துல உயரத்திலிருந்து அவர் என்ன பண்றாரா, கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அப்ப எப்படி ஒரு வெள்ளம் போல மோதி அடிக்கிற ஒரு நிலைமை நமக்கு வந்தா கூட ஆண்டவர் அந்த வெள்ளத்திலிருந்து அந்த ஜல பிரவாகத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா, கை நீட்டி நம்மளை தூக்கி எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, விசாலமான இடத்துல நம்மளுடைய பாதங்களை நிற்க பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அதே சங்கீதத்துல 36ஆவது வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம பாத வழுவி நம்ம மறுபடியும் அதுல விழுந்து போகாதபடிக்கு, அந்த குழியில நம்ம இறங்காதபடிக்கு நம்மளுடைய வழி ஆண்டவர் என்ன பண்றாரு, அகலமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக நெருக்கமான சூழ்நிலைகள்ல இல்ல நம்மளுடைய சத்துருக்கள் நிமித்தம் நம்ம நெருக்கப்படும் போதோ இல்ல மற்ற காரியங்களை குறித்து நமக்கு பாரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் போதோ ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி என்ன பண்றாரு, விசாலத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவதாக நம்ம வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம். யோபு 36 அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். யோபு 36, 15, 16. சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திரண்டு விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒடுக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா, விசாலத்துல வைக்கிறார். நம்ம நெருக்கப்படுகிறத குறிச்சு பார்த்தோம். ஸோ நெருக்கம் அப்படின்னும் போது நமக்கு இருதயத்திலேயோ இல்லை நமக்கு விரோதமா மற்றவங்க செய்யறதோ நம்ம
நம்ம நெருக்கமான சூழ்நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒடுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை வந்து ஒடுக்க நினைக்கிறவங்க இல்ல, சில பேர் இருப்பாங்க, நம்மள என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, எப்பவுமே வந்து நம்மளை நிந்திச்சுட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து ஒடுக்கிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு யோசனையிலே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றா, அவங்களுடைய கைகள்ல இருந்து விடுதலையாக்கி நம்மள ஆண்டவர் விசாலமான இடத்துல கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கலாம்ல. ஏன்னா அந்த எகிப்துல அவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், அதிகமா அவங்கள ஒடுக்குனதை நம்ம பார்க்குறோம்ல. நிறைய வேலை பலுகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை என்ன பண்றாங்க, அவங்க ஜீவியத்தையே கசப்பாக்குற அளவுக்கு அவங்களை என்ன பண்ணாங்க, அந்த எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குறாங்க. இது குறித்து நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் 1:12 நம்ம பார்க்கும்போது, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவங்க என்ன பண்ணாங்களா, அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். அப்ப தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது யார் நம்மள ஒடுக்க நினைச்சாலும் அதை அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை செயல்படுத்த முடியாது, அவங்களால நம்மள ஒடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கான திட்டத்தை, நம்மளை ஆண்டவர் பெருக செய்யணும், நம்மளை விசாலமாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது யார் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, நம்மள ஒடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அன்னைக்கு பார்வன் பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை போடுறாரு. என்ன போடுறாரு, ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும், கொலை பண்ணணும். ஏன்னா அவங்க இருக்க பெருகிட்டே போறாங்க. ஒரு யுத்தம் வந்தா இவங்க நம்ம பகைஞரோட கூட சேர்ந்து இவங்க நம்மள வந்து மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு உபாதியை அவங்க கையாண்டாலும், ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அந்த மருத்துவச்சிகள் மூலமா கிருபை கிடைக்க செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விடாம அந்த மோசேவை யார் கட்டளை போட்டாலும் அந்த அரண்மனையிலே அந்த மோசே வளரத்தக்கதாக அந்த மோசேயின் மூலமா அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அங்க எகிப்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு போகத்தக்கதாக ஒரு திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாருல்ல. அப்ப யாரு நம்மளை ஒடுக்க நினைச்சாலும் அந்த எந்த பிளான்ஸையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, செயல்படுத்த விடாம ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, விசாலத்துல கொண்டு வருவார். இதை குறித்து நம்ம போன வாரம் கூட நம்ம வாசிச்சோம்ல. போன வாரம் நம்ம முதல் பாயிண்ட் இதை குறித்து தான் நம்ம வாசிச்சோம். யாத்திராகமம் 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு தேவன் சொல்றாருல்ல. அப்போ இது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஒடுக்கத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு, ஒரு விசாலமான இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, கொண்டு போகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கான அந்த திட்டத்தை வச்சிருக்கும் போது யார் நம்மளை ஒடுக்க நினைச்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. ஸோ முதல்ல நம்ம நெருக்கத்துல இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி தப்பு வச்சு, ஆபத்துகள்ல இருந்து எப்படி நம்மளை தப்பு வச்சு விசாலமான இடத்துல நம்ம பாதத்தை நிறுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம். இங்க நம்மள உலக பிரகார விதமான நம்மளை வந்து ஒடுக்க நினைச்சாலோ, நம்ம வந்து மேல வர முடியாதபடிக்கு நம்மளை வந்து அவங்க வந்து அடக்கி ஆள நினைச்சாலும் தேவன் என்ன பண்றாரு, அதிலிருந்து நம்மள ஒரு நல்ல செழிப்பான இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, கொண்டு போய் சேர்க்கிறத நம்மளால வாசிக்க முடியுது. அதே மாதிரி சங்கீதத்துல 66:12 நம்ம வாசிக்கும் போது, மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனுஷங்க என்ன பண்றாங்களா, நம்ம தலை மேல ஏறி போறாங்களாம். மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்ப நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், தீயை கடந்து வந்திருக்கோம், தண்ணீரை கடந்து வந்திருக்கோம், அவ்வளவு போராட்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஏசாயில கூட நம்ம அதுதான் வாசிக்கிறோம்ல, தண்ணீர்களை கடக்கும் போது அந்த தண்ணீர்கள் நம்ம மேல என்ன பண்றது இல்ல, பொருளாதபடிக்கு நம்மள ஆண்டவர் கடக்க செய்கிற தேவன்ல. அதே மாதிரி நம்ம ஆறுகள் நம்ம மேல பொருளுவதில்லை. அதே மாதிரி அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, அதன் நடுவில் நம்ம கூட இருந்து நம்மளை ஆண்டவர் தப்பு வச்சு நம்மள விசாலமான இடத்துல, அதே மாதிரி செழிப்பான இடத்துல தேவன் என்ன பண்றாரு, நம்மள கொண்டு வந்து சேர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எரேமியால ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 30:18 என்னவென்றால், நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சேரப்பட்டிருந்தேன், அவன் வாசல்காரர்களுக்கு இரக்கம் செய்தேன். நகரம் தன் மண்மைகளில் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஆண்டவர் என்ன பண்றாரா, யாக்கோபுடைய சிறையிருப்பு ஆண்டவர் திருப்பி அந்த வாசஸ்தலத்துக்கு தேவன் இரக்கம் செஞ்சு மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 19 நம்ம வாசிக்கும் போது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும்
ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அப்ப நம்மள ஆண்டவர் என்ன பண்றாராம்? விசாலமான இடத்துல கொண்டு வரதுக்கு நம்மள வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதத்துல கூட நம்ம என்ன வாசிச்சோம்? சாயங்காலத்துல அழுகை தங்குவோம். ஏன்னா தேவன் நம்ம மேல சில நேரம் நம்ம பண்ற காரியத்தினால ஏதாவது ஒரு அற்ப காலம் கொண்ட கோபம் நம்ம மேல இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை மன்னிச்சு மறுபடியும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் நித்திய இரக்கங்களால் உனக்கு இறங்க வேண்டியது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய அந்த அழுகையை முற்றிலுமாய் நீக்கி போட்டு ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரா? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மளை இடை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவைகள்ல இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? புறப்பட பண்ணுவார். அதே மாதிரி நம்மள என்ன பண்ணுவாரா? வர்த்திக்க பண்ணுவார். நம்ம என்ன பண்ண போறது இல்ல, குறுகி போறது இல்ல. அப்ப நம்மளை ஒடுக்க நினைச்சாலும் நம்ம எப்படி போக மாட்டோம்? நம்ம குறுகி போக மாட்டோம். யார் நம்மளை ஒடுக்க நினைச்சாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க பண்ணுவார். அதே மாதிரி நம்ம சிறுமைப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்துவேன். மகிமையாய் நம்ம கூட இருந்து ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒடுக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை வர்த்திக்க பண்ணி விசாலமான அதே மாதிரி செழிப்பான இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 54 அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அப்போ நம்ம இருக்கிற அந்த இடமா இருக்கலாம், நம்ம உலக பிரகாரமா இருக்கக்கூடிய வாசஸ்தலமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய குடும்பமா இருக்கலாம். அப்போ ஒரு வாசஸ்தலமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரா? விசாலமாக்குவேன் அப்படின்னு சொல்றாருல. அப்போ ஒரு வாசஸ்தலங்கள் திரைகள் எப்படி இருக்க போகுது? இதுக்கப்புறம் விரிவா இருக்க போகுது. நீ தடை செய்யாத. கயிறை என்ன பண்ணு? நீளமாக்கு. எதுக்காக? இந்த கூடாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எதை வச்சு கட்டுவாங்க? அந்த கயிறுகளை வச்சுதான் கட்டுவாங்கல்ல. அப்போ கயிறை நீ என்ன பண்ணு? இன்னும் நீளமாக்கி நீ கட்டு. ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பெருக்கத்தை, நான் ஒரு விசாலத்தை, ஒரு பெருக்கத்தை என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தேவன் சொல்லுகிறார். அதே போல உன் முளைகளை என்ன பண்ணு? உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவிருப்பின் நிந்தையை இனி நீ நினையாதிருப்பாய். அப்போ நீ என்ன பண்ணாத? பயப்படாத, வெட்கப்படாத, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி அதுல 11ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றலவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். அப்போ ஒரு கூடாரத்துல இருக்கிற நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரா? கட்டுறாரு. முதல்ல கூடாரத்தை விசாலமாக்குவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? ஒரு அலங்காரமான ஒரு மாளிகையை போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஒரு பொருளாதாரமான ஒரு வீடா இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள முன் இருந்ததை பார்க்க ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நம்மள சிறப்பான ஒரு நிலைமையில ஆண்டவர் நம்மள வைப்பேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வசனங்கள்ல பாக்குறோம்ல. நீங்க பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது யாபேசினுடைய ஜெபத்தை குறித்து நம்மளால வாசிக்க முடியும். யாபேஸ் என்ன ஜெபம் பண்றாரு? 1 நாளாகமம் 4:10. தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தாரும் என்று வேண்டிக் கொண்டார். என்ன சொல்றாரு? தேவரே என்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணணும்? என் எல்லையை பெரிதாக்கணும். அப்ப நமக்கும் இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும், இந்த ஒரு ஆசை நமக்கு இருக்கணும் இல்ல. நம்ம தேவனிடத்துல நம்ம எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அதுக்கு நமக்கு முதல்ல என்ன இருக்கணும்? இல்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் இருந்த நிலைமையிலே இருந்துக்கிறேன், இதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கிறதுலே நம்ம செட்டில் ஆயிடக்கூடாது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு ஆசை. யாபேஸ் என்ன பண்ணாரு? என் எல்லைய என்ன பண்ணுங்க? விசாலமாக்குங்க அப்படின்னு சொல்லி, என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. சோ நீங்க ஜோம் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? ஒவ்வொருத்தவங்களும் நீங்க
உங்க வீட்டுக்காகவும் நீங்க இருக்கிற இடத்துக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் எல்லையை என்ன பண்ணுங்க, பெரிதாக்குங்க. நீங்க வந்து இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, நீங்க என்னுடைய கூடாரத்தை விசாலமாக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களே, அப்ப அப்படியாக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க செய்வீராகன்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையை பிடிச்சி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுலே ஷார்ட்டான ஒரு பிரேயர் இதுதான். பட் ஆனா ஒரு ஒரு ரொம்ப மகிமையான ஒரு ஜெபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரே வசனத்துல அந்த ஜெபமும் இருக்கு, அதுக்கான பதிலும் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரே வசனம் தான், அவன் ஜெபம் பண்றான், அதே வசனத்துல பதில் இருக்கு. என்னது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்ப அப்படி நம்ம கேட்கறது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இல்ல. அப்ப தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் அங்கீகரிச்சு உடனே அதற்கு பதில் தராரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம இருக்கிற அந்த இடத்துக்காகவும் இல்ல நம்ம குடும்பங்களை ஆண்டவர் விசாலமாக்குகிறதுக்காகவும் நம்ம தினந்தோறும் என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. இதை குறித்து நம்ம இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். ஏசாயால 33 அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ஏசாயா 33 20 21. நம்முடைய பண்டிகையில் ஆசிரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பேர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். நீ அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கி படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்முடைய பண்டிகைகளை நம்ம ஆசரிக்கும் போது நீ எருசலேமை நோக்கி பாரு, அது எப்படி இருக்கும், ஒரு அமெரிக்கையான தாவரமாக இருக்கும், அதே மாதிரி பெயர்க்கப்படாத கூடாரமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நிலையான ஒரு வீட்டை, ஒரு நிலையான வாசஸ்தலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நிலையான வாசஸ்தலம்னா என்னது, நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டுல இருப்போம், ஒரு வாடகை கொடுத்துட்டு இருப்போம், திரும்ப அவங்க காலி பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொருட்களை எடுத்துட்டு நம்ம கிளம்பி போவோம்ல. அப்ப அது நமக்கு என்னது இல்லை, ஒரு நிலையான வாசஸ்தலம் இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, பெயர்க்கப்படாத ஒரு கூடாரத்தை நமக்கு கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நமக்கு ஒரு நிலையான வீட்டை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து நம்ம ஆவிக்குரிய விதத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு கூடாரம் தான். நம்ம குருந்தியர்ல வாசிக்கும் போது அது யார் மேல கட்டப்பட்டிருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. அவர் தான் அதுக்கு அஸ்திபாரமான கல்லாக இருந்து அவர் மேல நம்மளுடைய வாழ்க்கை வந்து கட்டப்படும் போது நம்ம வாழ்க்கை அசைக்கப்படாம இருக்கும். நம்ம வந்து எதை குறிச்சும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். பெருமழை வந்தாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் கண்மலையுமே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை ஒப்பிடப்படுறாரு. அப்ப அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை எந்த போராட்டம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மள எதுவுமே அசைக்கப்படாதபடிக்கு நம்ம ஆண்டவர்ல என்ன பண்ணுவோம், நம்ம வேரூன்றி அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் என்ன பண்றாரோ நமக்கு அப்படியான நிலையான வாசஸ்தலங்களை நமக்கு ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்ப அதே போல ஒரு யாபேஸ் ஜூம் பண்ண மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், எல்லையை பெரிதாக்குங்க, கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படியான நல்ல ஒரு விசாலமான இடத்தை, வீட்டை எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம தங்கி இருக்கிற இடத்துலயும் ஆண்டவர் நமக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார். அதே போல ஒரு பெருக்கத்தை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கட்டளையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுலயே அந்த 33ல 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. அப்ப தேவனுடைய மேல நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும், கட்டப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதித்து நம்மள பெருக செய்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நெருக்கத்துல இருக்கும் போது எப்படி கர்த்தர் நம்மள அந்த ஆபத்துல இருந்து விசாலத்துல நம்மளை வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஒடுக்கப்படுகிற நேரத்துல விசாலமான ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிறத பார்த்தோம். அதே போல நம்ம கூடாரங்கள்ல ஆண்டவர் ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார் அப்படின்னு பார்த்தோம். 4வது நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்ப அடுத்தது ஆண்டவர் நமக்கு எதுல விசாலத்தை கொடுக்கிறாரு, நம்மளுடைய இருதயத்துல விசாலத்தை கொடுக்கிறாருல. நம்ம இருதயத்துல விசாலத்தை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றோமா, அவருடைய கற்பனை வழியா நம்ம ஓடுறோம். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், கை கொண்டு அதன்படி நம்ம நடக்கிறோம்ல. ஏன்னா அதே சங்கீதத்துல 96ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது,
சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எது இருக்கிறதுலே பெருசு? அவருடைய கற்பனைல. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கற்பனையை நம்ம கேட்கணும், அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? விசாலமாக்குகிறார். ஸோ இருதயத்தை விசாலமாக்குகிறார் அப்படின்னும் போது ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ளணும். ஆண்டவருடைய கற்பனை என்ன சொல்லுது? நீ ஒண்ணு நேசிக்கிற மாதிரி நீ என்ன பண்ணணும்? பிறரையும் நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ மற்றவங்களுக்காக ஒரு நேசிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கல்லான இருதயங்களை ஆண்டவர் எடுத்து போட்டு என்ன பண்றாரா? சதையான இருதயங்களை கொடுக்கிற தேவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு விசாலமான ஒரு நல்ல இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். அது நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும்? அநேகருக்கு உதவியாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ஸோ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துல நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனங்கள் தான். 24 இருந்து 26 வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்ப யாரு செழிக்க முடியும்? யாருடைய இருதயத்துல விசாலமா இருக்குதோ, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? செழிப்பை கட்டளையிடுவார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்ப எனக்கு எல்லா நன்மையும் வேணும், எனக்கு செழிப்பு வேணும், என்ன செழிப்பான இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடணும் அப்படின்னா நமக்கு தண்ணீர் பாய்ச்சப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் என்ன பண்ணணும்? தண்ணீர் பாய்ச்சணும். அப்ப நம்மளால முடிஞ்சவற்றை ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கும் போது நம்மளால என்னென்ன உதவிகள் நம்மளால செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். ஏன்னா 26 பாத்தீங்கன்னா தானியத்தை கட்டி வைக்கிறவன ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? சபிப்பார்கள். ஆனா விற்கனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்ப நம்ம தலை மேல ஆசீர்வாதங்கள் தங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்ப நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த இருதயத்தை நமக்கு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா அது நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம கொடுக்கும் போதுதான் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாருல்ல. அப்போ நம்ம கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது அது நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா தேவன்கிட்ட இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது உபாகமத்துல 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்றார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நமக்கு கூடாரத்தை விசாலமாக்குவேன், விசாலமான செழிப்பான தேசத்துல நம்மளை கொண்டு போய் விடுவேன். கானான் தேசத்தை போல ஆண்டவர் என்ன பண்றாரு? செழிப்பான ஒரு தேசத்துல செழிப்பான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப அப்படி தேவன் நமக்கு ஒரு செழிப்பான ஒரு நல்ல விசாலமான இடத்துல நம்ம வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? எளியவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாதுல்ல. அப்ப எளியவர்களை நம்ம மறக்காம, எளியவன் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தை கடினமாக்காம, கையை மூடாம நம்ம என்ன பண்ணணுமா? விசாலமா நம்ம கையை திறந்து நம்ம கொடுக்கணும். நம்ம தான் புதிய பாட்டுல தேவன் என்ன சொல்றாரு? வலது கை கொடுக்கறதும் இடது கை தெரியாத மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது கையில ஃபர்ஸ்ட் அடிக்கடி சொல்லியிருப்பாங்கல்ல, வலது கையில எடுத்து நம்ம இப்படி பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு கொடுக்கறது இல்லை. நம்ம வலது கை எடுத்து கொடுக்கறத நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மளுடைய இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னா எனக்கே தெரியக்கூடாது இல்ல நான் எவ்வளவு செய்யறேன் அப்படிங்கறத. அப்ப அந்த மாதிரி நம்ம மற்றவர்களுக்காக, எளியவர்களுக்காக, நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம செய்யும் போது அதை பார்த்து தேவன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்மள நூறத்தனையாய் ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு திரும்ப கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாய் நம்ம நம்பலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல அதிலே உபாகமம் 15ல அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதுதான் இருதயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு விசாலத்தை தருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விசனமா கொடுக்க கூடாது. நான் எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமா, நான் சந்தோஷமா நான் கொடுக்கணும். உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அதை நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுவோம்ல, நீங்க தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும், நான் கையிட்டு செய்யற எல்லாத்தையும் தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும் நம்ம ஜோம் பண்ணுவோம்.
ஆனா நான் கையிட்டு செய்கிற எல்லாத்துலயும் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இருதயத்தை நான் விசனமாக்காம நான் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்காக நான் உதவி செய்யணும், மற்றவர்களுக்காக நான் கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மள ஆசீர்வதிப்பார். 11 வசனத்துல, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பது இல்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கட்டளையை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? அப்படியாக நம்ம சிறுமைப்படுற நேரத்துல நம்மளை விசாலத்துல கொண்டு வந்து வச்ச ஆண்டவர் அதே மாதிரி சிறுமைப்படுகிற நிலைமையில இருக்கிற மக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்ப அவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய சிறுமையில இருந்தும் நம்மளை நீக்கி ஆண்டவர் இன்னும் மென்மேலும் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்ல கூட நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நம்ம கொஞ்சமா நம்ம விதைச்சா கொஞ்சமா கொடுத்தா நமக்கு கொஞ்சமா கிடைக்கும், நம்ம நிறைய கொடுத்தா நமக்கு நிறைய கிடைக்கும்ல. 7 வசனத்துல வாசிக்கும் போது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? விசனமா இல்ல கட்டாயமா இல்ல, நம்ம உற்சாகமா நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கா இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கா இருக்கலாம், இல்ல வேற கஷ்டப்படுற மக்களுக்கா இருக்கலாம், அப்ப அவர்களுக்கு நம்ம எளியவர்களுக்கா இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு இப்படி நம்ம உதவி செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை மறந்து விடுகிறதுக்கு தேவன் எப்படி இல்ல அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவன் கொடுத்தது அவனுக்கு திரும்ப கொடுக்காமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாருல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் அதை 100 தனியாய் பெருக செய்து நமக்கு என்ன பண்ணுவாரு? திருப்பி கொடுப்பார். சோ அடுத்து கடைசியா ஒண்ணு பார்த்து நம்ம முடிப்போம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 27 வசனம். எசேக்கியேல் 36 27. உங்கள் உள்ளத்திலே எசேக்கியேல் 36 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்போ தேவன் என்ன பண்ணுவாரா? மந்தை பெருகிறது போல. அடுத்து எதுல அவர் பெருக்கத்தை தராரு? மனிதரை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் மற்ற எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? திறப்பிலே நின்று நம்ம விண்ணப்பம் செய்தவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ சபையிலேயே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். எத்தனையோ கோடி மக்கள் இன்னும் தேவன் அறியாத உலகம் பிரகாரமாக பாரம்பரியத்துல எல்லா நுகத்துல கற்றுள்ளவர்களா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்மளை சுற்றி. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் தேவனை அறிந்து கொள்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்படிதானே போட்டிருக்கு, அவர்கள் என்னிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்ப நம்ம தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? மந்தை பெருகிறது போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? மனிதரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல 38 வசனம் கூட வாசிச்சோம் அப்படின்னா, பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமா இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அப்ப எப்படி ஒரு எருசலேம்ல எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட்டமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த பட்டணங்கள்? அவாந்தரமான பட்டணங்கள். அப்படிப்பட்ட தேவனை அறியாத மக்களிடத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவங்களும் தேவனை என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள். அந்த மனுஷரும் எப்படி நிறைஞ்சிருக்குமா? அந்த பட்டணங்களும் மனுஷருடைய மந்தையினால் நிறைந்திருக்கும், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப இது நம்ம என்ன பண்ணணும்? இதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேசத்துக்காகவும் நம்ம உலகத்துல இருக்க ஆண்டவர் பற்றி அறியாத மக்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? தெய்வத்தை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அவங்க தேவனுடைய அன்பை அவங்க அறிந்து கொள்ளணும். அந்த பாவ கட்டுகள்ல இருந்து அவங்க விடுதலையாக்கப்படணும். நரக ஆக்கினையிலிருந்து நம்மளை தேவன் மீட்டார், அதே மாதிரி அவங்களையும் அந்த நரக ஆக்கினையிலிருந்து தெய்வம் மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? உண்மையான ஒரு ஆத்ம பாரத்தோடு நம்ம திறப்பில நின்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். இதை குறித்து நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா 14 அதிகாரம் 16 வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது, ஒரு மனுஷர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி அவர் என்ன பண்றாரு? அநேகரை போய் அழைக்கிறார்.
அப்ப ஒருத்தர் ஒரு சாக்கு சொல்றாங்கல்ல. அந்த ஊழியக்காரன் நோக்கி என்ன சொல்றாரு, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது வாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் போக்கு சொல்ல தொடங்குறாங்களாம். என்ன போக்கு சொல்றாங்க? ஒருத்தர் என்ன சொல்றான், நான் இப்பதான் ஒரு வயலை வாங்கினேன், அதனால நான் என்ன பண்ணணும், போய் வயலை போய் நான் பார்க்கணும், அதனால என்னால விருந்துக்கு வர முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருந்துக்கு வர்றதுக்கு கூட எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல மக்களுக்கு. அப்போ தெய்வன்ட்ட போனா நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சும் நம்ம என்ன சொல்றோம், வரதுக்கு நம்ம தடை செய்யறதுக்கு நான் அங்க போகணும், நான் இங்க போகணும், எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நம்ம போக்கு சொல்றோம்ல. அப்படி நம்ம போக்கு சொல்லாம நம்ம போக்கு சொன்னோம்னா இங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்கல்ல. அப்ப யாருக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கடைசியில ரோட்ல இருக்கவங்களுக்கும் அந்த தெருக்க வழி போக்குறதுக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேருது. அப்ப அப்படியாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா நான் வயலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் நான் 5 ஏர் மாடு வாங்கினேன், அதை போய் நான் இப்பதான் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன். எங்கேயாவது போட்டிருக்கா கல்யாணம் பண்ணா வரக்கூடாது ஆண்டவர்கிட்ட அப்படின்னு. அப்ப இப்படியாக என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்றாங்க, நிறைய போக்கு சொல்றாங்க. அப்ப போக்கு சொல்லும் போது அந்த வீட்டு எஜமான் கோபம் அடைந்து என்ன சொல்றாரு, தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் யாரு கூப்பிடு, ஏழைகளையும் ஊடரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. அப்ப எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் இன்னும் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு, இடம் இருக்கு. அப்ப எஜமான் என்ன சொல்றாரு, நீ போய் பெருவழிகளிலும் வேலைகளிலும் போய் என் வீடு நிறையும்படி நீ என்ன பண்ணு, உள்ள வரும்படி ஜனங்களை என்ன பண்ணு, நீ கூட்டிக் கொண்டு வா, வருந்தி கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த எஜமான் சொல்றாரு. 24 வாசிச்சிருந்தா, அழைக்கப்பட்டிருந்த எந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ நிறைய பேர் அவர் அழைக்கிறாரு, ஆனா அவங்க எல்லாம் போக்கு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஸோ கடைசியில ஆண்டவர் என்ன பண்றாரு, மற்ற எல்லா மக்களையும் நீ என்ன பண்ணு, என் வீடு நிரம்பி இருக்கும்படி நீ என்ன பண்ணு, கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியாக நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வீடு நிரம்பத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லணும்ல. இது நம்ம மேல சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. அப்ப அந்த கடமையை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஊழியத்தை முடிச்சு அவர் நமக்காக மறிச்சு உயிர் தெளிந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீங்க உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு எல்லாரும் என்ன பண்ணுங்க, சீஷராக்கி என் நாமத்தினால, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களை சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை, அந்த கடமையை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அப்படி நம்ம நிறைவேற்றமோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, மந்தை பெருகிறது போல எதை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு, மனிதரை பெருக பண்ணுவேன். அப்போ ஒரு விசாலத்தை, ஒரு பெருக்கத்தை ஊழியத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மள விசாலமான இடத்துல நம்ம பாதத்தை நிறுத்துறதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒடுக்கப்படுகிற நேரங்கள்ல ஒரு நல்ல விசாலமான செழிப்பான தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய கூடாரத்தை எல்லையை ஆண்டவர் என்ன பண்றாரு, விசாலமாக்குகிறார். நிலையான ஸ்தலத்தை நமக்காக ஆண்டவர் தருகிறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய இருதயங்களை ஆண்டவர் விசாலமாக்குகிறார். அது நிமித்தம் நம்ம என்ன பண்றோம், அநேகருக்கு நம்ம உதவி செய்யறவங்களா நம்ம காணப்படணும். கடைசியா மந்தை பெருகிறது போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மனிதரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஜெபமனோமா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். எந்த வகையான நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். 2வது ஒடுக்கம். யார் ஒடுக்கினாலும் அவங்கள மீறி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். அதனால ஒடுக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். நல்ல குறுகிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டை, உங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் விசாலமாக்குவார். ஹல்லேலூயா. அதே போல இருதயத்துல ஒரு விசாலம், எல்லாருக்கும் தாராளமா கொடுக்கணும்ட்டு அந்த குறுகிய மனப்பான்மை ஒரு நாள் நமக்கு வரக்கூடாது. அங்க பாத்தீங்கன்னா மனதுல ஒரு பெருந்தன்மை சொல்றது, அந்த பெருந்தன்மை, அந்த தாராளமா கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா கர்த்தர் உங்களை அதை நிமித்தம் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து எல்லாத்துக்கும் மேல சபையில கர்த்தர் ஒரு விசாலத்தை, சபைக்கு இடத்தை கர்த்தர் கொடுக்கணும், ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கணும். நீங்களும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய கர்த்தர் சூத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் சொன்ன அந்த வார்த்தைக்காக கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எந்த வகையான நெருக்கத்தில் இருந்தாலும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்க எல்லா விதமான நெருக்கங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற மக்கள் மத்தியில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை பெருக செய்து வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரை நெருக்கமான இடத்துல இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டப்பா, அந்த மக்களுக்கு நல்ல விசாலமான வசதியான கர்த்தர் வீடுகளை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் மனதில் ஒரு விசாலத்தை கொடுத்து ஆண்டவரை எல்லாருக்கும் தாராளமா கொடுக்க, அதன் மூலமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. சபையை கர்த்தர் விசாலமாக்கி ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக செய்வீராக. ஒவ்வொரு வார்த்தையின்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை சபையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.